ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. கர்த்தாவே, எங்கள் மேல் கிருபையாயிரும். இந்த பூமியின் சகல வல்லமைகளும் உம்முடையது சுவாமி. இந்த பூமியில் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு சகல வல்லமையும் உமக்குண்டு கர்த்தாவே. வல்லமை உம்முடையதாய் இருக்கிறது. நீரே இந்த பூமியில் காரியங்களை வாய்க்க பண்ணும். இந்த பூமியில் இருக்கிற வானமண்டலத்திலும் பூமியிலும் இருக்கிற பொல்லாத இருளின் கிரியைகளை, பொல்லாத ஆவிகளை அகற்றி போடும். இந்த பூமியை சுத்திகரியும் கர்த்தாவே. அதை செய்யும் வேலையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய நாமத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய வசனத்தையும் வைத்து நாங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அப்படியே செய்கிறோம் சுவாமி. எங்களை காப்பாற்றியர்களும். உம்மையன்றி எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீரே பரிசுத்த ஆவியானவராய் எங்களுக்குள் வந்து காரியங்களை நடப்பிக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் மண் என்று அறிக்கையிடுகிறோம். மண்ணோடுகளுக்கொத்த ஓடாய் இருக்கிறோம். எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் வந்து உம்முடைய சகல வல்லமையினால் எங்களை நிரப்பி காரியங்களை வாய்க்க பண்ணும். பொல்லாத சத்துருவாகிய சாத்தானை இந்த பூமியில் இடம் கொடுத்து நான் ஏற்றுக்கொண்டது பாவம் செய்தது ஆதிபிதாவாகிய மனிதனாகிய ஆதாம். ஆண்டவரே, அந்த பாவத்தை நிமித்தம் மனித இனமாகிய நாங்களே அவனை விரட்ட வேண்டி இருக்கிறது. ஆண்டவரே, அவனை விரட்டும் வல்லமை எங்களுக்கு இல்லை. அன்பின் ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்யும் பொழுது அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு பொல்லாத சாத்தானை விரட்டுவோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட சகல வல்லமையும் உமக்கொண்டு எங்களுக்கு வல்லமையை தாரும். சாத்தானை விரட்டி அருளும். பொல்லாத ஆவிகளை பூமியிலிருந்து அகற்றி போடும். பூமியை சுத்திகரியும். உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரட்டும். எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். மாரநாதா.